தென் தமிழகத்தில் மகாபாரதம் நடந்த பகுதியில் கிருஷ்ணனுக்கான கற்கோயில்கள் உள்ளன என்பதை நிறுவியுள்ளேன். ஆனால் இந்தியாவெங்கும் உள்ள கிருஷ்ணன் கோயில்களை ஆய்வு செய்த எனக்கு வட இந்தியாவில் எந்த கோயிலுமே 600 வருடங்களுக்கு முந்தைய கோயில்கள் இல்லை என்பது தெரிந்தது. 13ஆம் நூற்றாண்டில் நடந்த இஸ்லாமிய படையெடுப்பால் குஜராத் துவாரகையின் கிருஷ்ணன் கோயில் இடிக்கப்பட்டிருக்கும் என்ற வாதத்தை வைத்தாலும் அந்த கோயிலுமே குப்தர் காலமான 5ஆம் நூற்றாண்டிற்கு பிறகே கட்டப்பட்டிருக்க வேண்டும். குப்தர் காலத்தில் தானே தமிழரின் மகாபாரதம் திடப்பெற்று டெல்லிக்கு இடம்பெயர்க்கப்பட்டது. குஜராத் துவாரகையின் அருகே கடலில் மூழ்கிய நகரம் இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மையான துவாரகை என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. எனவே மகாபாரதம் நிகழ்ந்த தென் தமிழகத்தில் மிக பழமையான கிருஷ்ணன் கோயில்கள் இருப்பதும் ஏனைய இந்திய பகுதியில் அத்தகைய பழைய கோயில்கள் இல்லாதிருப்பதும் கிருஷ்ணன் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதையே காட்டுகிறது. அவரது இடையர் பட்டமும் தென் தமிழக புவி இயலையே சுட்டுகிறது. ஆயர்பாடி கண்ணன் என்ற அவரது தமிழக பட்டமும் அவர் ஒரு ஆயர் என்பதை உறுதி செய்கிறது. மகாபாரதம் நடந்த பகுதியிலுள்ள திருவள்ளிபுத்தூர் பால்கோவா தலைநகரமாக இருப்பதும் கிருஷ்ணன் தென் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதை ஆணித்தனமாக நிரூபிக்கிறது. கம்சனின் கதை மகாபாரதம் சமஸ்கிருதத்திற்கு மொழி மாற்றம் செய்யப்படும் போது யூத பிராமணரால் செயற்கையாக புகுத்தப்பட்ட கதை. அவர் சிறுவயதில் இடம்பெயர்ந்து வாழ்ந்ததற்கான உண்மை காரணத்தை மறைத்து வேறு காரணம் சொல்லவே கம்சன் கதை புகுத்தப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல்லில் தொடங்கி விருதுநகர் வரை மதுரையை உள்ளடக்கிய பரந்த வனப்பகுதி விரிந்தவனம் என்றழைக்கப்பட்டு விரிந்தவனம் விருந்தவனமாகி பிருந்தாவனமாகியது. பிருந்தாவனம் என்றால் அகன்ற காடு என்றே பொருள். இது மகாபாரதம் நடந்த திருநெல்வேலி பகுதியின் வடக்கே இருந்தது என்பதற்கு அவரது வளர்ப்பு தாயின் பெயரே சான்றாக இருக்கிறது. அவரது வளர்ப்பு தாய் தந்தையராக யசோதையும் நந்தகோபாலரும் காட்டப்படுகின்றனர். குற்றால மலைப்பகுதி சித்தர்களின் பீடமாக திகழ்ந்திருப்பதை காணும்போது குருகுல கல்விக்காக கிருஷ்ணன் தென்காசிக்கு அருகில் உள்ள ஆயக்குடிக்கு தனது 6 வயதில் இடம்பெயர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. முறையான கல்வி இல்லாமல் இவ்வளவு சிறந்த கருத்தினனாக கிருஷ்ணன் உயர்ந்திருக்க முடியாது. குருகுல கல்வி தொடங்கும் வயது 6. ஆயக்குடியில் வாழ்ந்து கொண்டு குற்றால சித்தர் பீடத்தில் குருகுல கல்வி பயின்றிருக்க வேண்டும். குருகுல வாழ்க்கையைத்தான் சமஸ்கிருத திருடர்கள் கோகுலத்தில் வாழ்ந்ததாக கதை கட்டினர். குருகுலத்தில் ஆயக்கலைகள் 64ஐயும் கற்ற கிருஷ்ணன் காளிங்கன் என்ற நாகரின் அரம்பனை போரில் வீழ்த்தினார். நாகர் என மனிதனை வழக்கம் போல காளிங்கன் என்ற பாம்பு என்று கதை கட்டினர் திருடர்கள். வேடிக்கை என்னவென்றால் கிருஷ்ணனும் ஒரு நாகனே. அவர் குருகுல கல்வி பயின்ற உண்மையை மறைக்கவே அவர் இடம்பெயர்ந்ததற்கான காரணமாக கம்சனை காட்டி வளர்ப்பு தாய் தந்தையராக யசோதையையும் நந்தகோபாலரையும் காட்டியிருக்கலாம். ஏனென்றால் யசோதை என்பது தெற்கத்திய பசு என்றும் நந்தகோபாலன் என்பது காளையையும் குறித்த சொற்களே. யா பிளஸ் கோ பிளஸ் தாய், யா பிளஸ் சோ பிளஸ் தாய், யாசோதாய் யசோதை. யா என்றால் தெற்கு என்று பொருள். கோதாய் என்பது கோமாதா என்று அழைக்கப்படும் கிருஷ்ணனின் வளர்ப்பு தாயாகிய பசுவையே குறிக்கும். அவர் மதுரை பகுதியிலிருந்து தெற்கே தென்காசிக்கு இடம்பெயர்ந்ததால் அவரது வளர்ப்பு தாயாக ஒரு பசு, தெற்கத்திய பசு என்ற பொருளில் யசோதை என்று பெயரிடப்பட்டது. நந்தி பிளஸ் கோ பிளஸ் பாலன், நந்தகோபாலன். நந்தி என்பது ஆண் மாட்டை குறிக்கும். பசுவின் பாலகனாகிய நந்தி என்பதே நந்தகோபாலன்.